ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலரிஸ் சாப்டர் ரொம்ப நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர், நிறைய டஃப்பான டாபிக்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ பென்ஷன் அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்கும். அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது நான் லைன் பை லைனாக ஐசிஐ புக்ஸ் படித்து அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண ஃபார்மேட். ஸோ நம்மளுக்கு எப்போதும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்லாம் இல்லாமல் நம்ம கைப்பட எழுதுனது தானே நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நான் எப்படி ஈஸியாக படித்தனோ அதேமாதிரி ஈஸியாக ஆகிறதுக்காக உங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் கைஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் ஃபஸ்ட்டு ஓவர் வியூ நம்மளுக்கு தெரியும். ஸோ சேலரிஸில் எப்படி நம்ம அவங்க போடுறாங்க, இதுதான் ஆர்டர் அப்படிங்கிறது தெரியாது. பெர்க்யூசைட்ஸ் இருக்கும், அலவன்சஸ் இருக்கும், பென்ஷன் இருக்கும், கிராட்டிட்டி இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் இதுதான் இப்படி தான் ஆர்டரா, இதனால தான் நம்ம அப்படி போடுறோமா அப்படிங்கிறது தெரியாது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு மெயினான விஷயமே என்ன தான் அப்படின்னா, மொத்தம் ஒரு 12 கேட்டகரிஸ் இருக்குது. மொத்தம் என்னது 12 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த 12 கேட்டகரிஸும் நம்ம ஆர்டராக என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அந்த 12 கேட்டகரிஸ் தான் என்னென்னா, இந்த பேசிக் பே ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வரும் இல்லையா, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஃபீஸ், கமிஷனு, போனஸ், அலவென்சஸ் தெரியுதா? 4th இருக்கிறது தான் அலவென்சஸ். ஸோ அந்த அலவென்சஸில் 8 to 12 அலவென்சஸ் போல் இருக்கும். அதில் ஒரு சில இது டைரக்ட் டேக்ஸில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கும், ஒரு சில இது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்காது. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுமாரி பெர்க்யூசைட்ஸ் இருக்கும், லீவ் ட்ராவல் கன்செஷன் இருக்கும், கிராட்டிட்டி, அன்கம்யூட்டட் பென்ஷன், கம்யூட்டட் பென்ஷன். ஓகே, ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ரென்ட்ரென்ச்மெண்ட் கம்பன்சேஷன். ஸோ இந்த மாதிரி 12 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 12 கேட்டகரிஸும் நம்மளுக்கு டோட்டல் பண்ணணும். இந்த ஒரு விஷயமும் நம்ம கண்டுபிடிச்சி, இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னென்னா கிராஸ் சேலரி. ஓகேவா? அது கிடைக்கிறது தான் என்னது? கிராஸ் சேலரி. ஸோ இந்த 12 கேட்டகரிஸையும் நம்ம டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது? கிராஸ் சேலரி, அது பேர். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் படி ஓகே ஒரு 3 டிடக்ஷன்ஸ் இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிம் படி ஒரே ஒரு டிடக்ஷன் தான் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிராஸ் சேலரி இது எல்லாமே டோட்டல் பண்ணி நம்ம அது கிடைக்கிறது தான் என்னது? கிராஸ் சேலரி. ஸோ அந்த கிராஸ் சேலரியிலேருந்து என்ன பண்ணணும்? நம்ம டிடக்ஷன் லெஸ் பண்ணணும். ஸோ டிடக்ஷன்ஸ் லெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கடைசியாக இன்கம் ஃப்ரம் சேலரி கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயமும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஆன்சர் எல்லாமே டெரைவ் பண்ணி நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சி கிராஸ் சேலரியில் அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம்? டிடக்ஷன் லெஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது இன்கம் ஃப்ரம் சேலரி. ஸோ ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே எப்படி ஈஸியாக போடுறது, இது எல்லாத்துக்குமே 3 to 4 லைன்ஸ்குள்ளே நம்மளுக்கு ஃபார்மேட் வச்சுருக்கேன். சரியா? ஸோ ஒரு சில விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். என்னென்னா இந்த அலவென்சஸ் அண்ட் பெர்க்யூசைட்ஸ், இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே ஒரு பிக் கேட்டகரின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணுறப்போ என்ன கிடைக்குது? கிராஸ் சேலரி. ஓகே, இதில் தெளிவாக இருக்கீங்களா? இந்த ஓவர் வியூ தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் நம்ம சேலரி ரன் பண்ணணும். ஸோ அதாவது இன்கம் டேக்ஸ் போடுறப்போ, கால்குலேஷன் ரன் பண்ணுறப்போ இந்த மாதிரி இந்த ஆர்டரில் தான் நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே எப்படி வேணுமோ மாற்றி நம்ம போட்டுக்கலாம். கேட்டகரிஸ் வைஸ் நோ ப்ராப்ளம். பட் மேலே இருக்கிற ஆர்டர் ரொம்ப முக்கியம். அந்த 12 கேட்டகரிஸ்குள்ளே எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வர்றதுல நம்ம டோட்டல் பண்ணுறப்ப கிராஸ் சேலரிலேருந்து டிடக்ஷன்ஸ் லெஸ் பண்ணணும். டிடக்ஷன்ஸ்லேருந்து எப்படி போடணும்? இன்கம் ஃப்ரம் சேலரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் நுணுக்கமாக இருக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 8 to 12 மார்க் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே guys, so let's go into the main concept. okay இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 12 கேட்டகரிஸ் வரிசையாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த 12 கேட்டகரிஸில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். ஸோ இந்த 12 கேட்டகரிஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பேசிக் பே. ஸோ இது அப்படியே எல்லாமே வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகேவா? பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் டிடக்ஷன்ஸ்க்கு போகும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு 12 கேட்டகரிஸ் வரிசையாக பார்த்துடலாம். ஓகே, ஹியர். ஸோ நம்மளுக்கு என்னென்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி மெயினான டாபிக், அதாவது இந்த கண்டென்ட்டை பர்டிகுலர்ஸ்ன்னு நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ போட்டுக்கிட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்,
ஓகே, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக என்னது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். ஸோ கொஷினில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு டக்குனு இமேஜினேஷன் எங்கே போகணும், லெஃப்ட் சைடு தான் போகணும். ஸோ இதே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்னா ரைட் சைடு. ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரிசையாக எல்லா 12 கேட்டகரிஸ்லையும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அது ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னது, பேசிக் சேலரி. ஸோ பேசிக் சேலரி எல்லாருக்குமே போட தெரியும் நார்மலாக. ஓகேவா? ஸோ ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் வேல்யூ, ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் சேலரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எத்தனை மந்த்தோட நம்ம வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். சில டைம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது ஒரு ஹாஃப் இயர் வந்து ஒரு 6 மந்த்துக்கு இந்த சேலரி, அதுக்கப்புறம் மார்ச் எண்டு வரைக்கும் என்னென்னா இவ்வளோ சேலரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ எவ்வளோ மாதம் அந்த சேலரி சொல்லியிருக்காங்களோ அந்த சேலரியை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். எதோடனா நெக்ஸ்ட்டு இருக்க நியூ சேலரியோட அந்த மந்த்தை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேசிக் சேலரி வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ பேசிக் சேலரி எப்படி போடுவோம், வெயிட் ஐ வில் டூ ரஃப்லி. சி, இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து 20,000. ஓகே, சி, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து 20,000 வந்து என்னென்னா ஒரு பெர் மந்த்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக போடுறப்ப 12 மந்த் இட்ஸ் ஓகே. ஸோ பேசிக்காக எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், 12 மந்தோட போட்டுருவோம். ஓகே, இதே ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம மல்டிபிள் போடுறோமோ. அடுத்தது என்னென்னா வேறு மாதிரி எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸோ 10,000 வந்து 5 மந்த்துக்கு வாங்குறாங்க. ஸோ அதாவது இந்த 5 மந்த் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸோ ஜான் டு மே அப்படி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க மந்த்தாக வந்து வேர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 10,000 வந்து ஜான் டு மே, அதுக்கப்புறம் வந்து ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓ 10,000 வந்து 5 மந்த்துக்கு, அப்போ 10,000 × 5, அப்புறம் வந்து 10,100. ஸோ அப்படி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பேலன்ஸ் இருக்க மந்த்தை வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதை மல்டிபிள் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசிக் சேலரி முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக் சேலரியில் இது மாதிரி தான் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபீஸ் அண்ட் கமிஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். நார்மலாக இவ்வளோ பர்சன்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி போனஸோ ஃபார்மிங் பார்ட் இவ்வளோ % அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சேலரியோட மல்டிபிள் பண்ணி போட்டுருவோம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் அலவன்சஸ். வாட் அலவன்சஸ்? ஓகே, ஸோ அலவன்சஸ் அப்படிங்கிறப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சி, அலவன்சஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டியர்னஸ் அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயும் சரி, நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் சரி ஃபுல்லி டேக்ஸபிள். வாட் ஃபுல்லி டேக்ஸபிள்? என்ன இருந்தாலும் டியர்னஸ் அலவன்ஸ்னு இருக்கா, கண்ணை முடிட்டு போடுங்க, என்ன டேக்ஸ் ரெஜிமா அப்படின்னு வரும். ஓகே, ஹெச்ஆர் அலவன்சஸ். வாட்? ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். வாட் ஃபுல்லி டேக்ஸபிள்? ஸோ இதே ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னா மட்டும்தான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் நம்ம இந்த கால்குலேஷன் போடணும். ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னா மட்டும்தான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரியான கால்குலேஷன் போடணும். ஓகே, ஸோ என்ன கால்குலேஷன்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒரிஜினலாக அதை தூக்கி மேலே போடுங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா ஒரு 3 சப் கால்குலேஷன் போட போகிறோம். என்னென்னா எப்போதும் போல் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் த சேலரி. சேலரியிலேருந்து 10%, வாட் 10% கண்டுபிடிச்சி ரெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, அது வந்து செகண்ட் சப் கேல்குலேஷன். தேர்ட் சப் கேல்குலேஷன் என்னென்னா 50% இன் த கேஸ் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ டெல்லி, சென்னை, மும்பை, கொல்கட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு 50%, பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ்க்கு வந்து 40% நார்மலாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த 3 சப் கேல்குலேஷனில் விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பாருங்கள். அதை ஒரிஜினலாக கொஷினில் கொடுத்துருக்க ஹெச்ஆர்ஏ அமௌண்ட்டோட லெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த அமௌண்ட் தான் இங்கே டேக்ஸபிள், அதாவது எங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பண்ணி. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். வாட் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்? ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் எப்போதும் போல் நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபுல்லி டேக்ஸபிள். இதே வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னா ஒரு சைல்டுக்கு 100 rupees. ஸோ மேக்ஸிமம் 2 சைல்டுக்கு தான் அலவுடு. ஒரு சைல்டுக்கு 100 rupees, மேக்ஸிமம் 2 சைல்டுக்கு தான் அலவுடு. அது மாதிரி சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ் சேம் லைக் திஸ் ஒன்லி. பட் ஹாஸ்டல் அப்படிங்கிறனால 30. படிப்பு செலவை விட இப்போலாம் ஹாஸ்டல் செலவு தானே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். படிப்பு செலவு 100 ரூபா தான், ஹாஸ்டல் செலவு 300 ரூபா, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஒரு சைல்டுக்கு 100 ரூபா. இது ஹாஸ்டலாக இருந்துச்சு அப்படின்னா 300 ரூபா. ஸோ இதில் என்னென்னா மேக்ஸிமம் 2 சைல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் என்ன வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ட்வின்ஸாக பிறந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அவங்க வந்து ட்வின்ஸாக ஆகிறப்போ அவங்க எடுத்தோடனே வந்து 2 பிறந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு மட்டும்தான். ரெண்டாவதாக அவங்க வந்து ஒரு பேபி வந்து வரப்போ ஸோ அதுக்கு வந்து கிடையாது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 ஆயிடுச்சு. ஸோ அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ட்வின்ஸுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து போகும். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன கேட்டகிரி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேபி வந்து பிறந்திருக்கும், செகண்ட் டைம் பிறக்கிறப்போ ட்வின்ஸாக பிறந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போது இந்த ட்வின்ஸில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா? கிடையாது, அப்போ 3 பேருக்கும் உண்டு.
ஃபஸ்ட்டு பிறந்ததுக்கும் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சர் தானே, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ செகண்டாக ட்வின்ஸ் பிறந்துடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ 3 சைல்டுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ரூல். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டேக் திஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்னென்னா ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ட்ரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவங்களுக்கு ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் அவங்களுக்கு டேக்ஸபிள். ஓகே. ஸோ இங்கே என்னென்னா இன்கேஸ் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 3200 வந்து பெர் மந்த்துக்கு எக்ஸம்டட். ஓகே. பெர் மந்த்துக்கு எவ்வளோ? 3200 rupees எக்ஸம்டட். ஓகே. ஸோ அதை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக போட்டுருங்க, ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து ஃபுல்லி தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்குலாம் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க, அதனால் எதுவுமே கிடையாது தான். அதுக்கப்புறம் டிடிசின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடிசியில் என்ன வருது அப்படின்னா ட்ராவலிங், அதுக்கப்புறம் இந்த டெய்லி அலவன்ஸ் அண்ட் தென் கன்வே அலவன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ராவல், டெய்லி கன்வே அலவன்சஸ் இதெல்லாம் என்னென்னா அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே கழிச்சிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து டேக்ஸபிளாக போடணும். ஓகே. ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக இருக்கட்டும், டெய்லி அலவன்ஸாக இருக்கட்டும், கன்வேயன்ஸ் அலவன்ஸாக இருக்கட்டும், இது மூணுமே அந்தந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் நீ அதில் சேமிக்கணும்னு நினச்சேன்னா அது உனக்கு டேக்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ அங்கே வந்து என்னது, அங்கே டேக்ஸபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து காக்னா என்னென்னா சிட்டி அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ், காம்பன்சேட்ரி அலவன்ஸ். ஓகே. அண்ட் தென் ட்ரைபல் அலவன்ஸ். ஸோ இந்த 4 அலவன்சஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே. சாரி கைஸ், இந்த த்ரீ அலவன்சஸும் ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ ட்ரைபல் ஏரியா அலவன்சஸ் வந்து ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் படி 200 per person வந்து எக்ஸம்டட். ஸோ 200 வந்து லெஸ் பண்ணிவிட்டு ட்ரைபல் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா ஸோ 200 வந்து லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டேக்ஸபிளாக போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து அலவன்சஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதிகபட்சம் அவங்க கேட்க நினைக்கிற அலவன்சஸ் ஹெச்ஆர்ஏ கேட்பாங்க. ஸோ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் கேட்பாங்க. மற்றபடி வந்து இதில் கீழே இருக்க ஏதாவது வந்து 2 அலவன்சஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே. ஸோ முக்கால்வாசி டிஎன்எஸ் அலவன்ஸ் அண்ட் தென் சில்ட்ரன் ரிலேட்டடாக இருக்கிற அலவன்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஓகே கைஸ், in the next part of video we will see about perquisites and other categories and all. Okay guys, so ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஓகே. Until then, this is Shweta signing off. Thank you.